Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 application of vector algebra. Introduction பார்க்க போகிறோம் 6.1 exercise கூடையது chapter 6 ஆறாவது chapter application of vector algebra. முதல்ல வந்து நம்ம ப்ளஸ் ஒனில் படித்ததை பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதை வச்சு தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் ஆகும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். தமிழில் புள்ளிப்பெருக்கம். ஸ்கேலார் ப்ராடக்ட்டு அல்லது அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் புள்ளிப்பெருக்கம். அதுக்கு டெஃபனேஷன் இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கிறணும். ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி வெக்டார் போட்டுக்கான் காஸ் தீட்டா. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்டு ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ மாற்றி போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா சொல்கிறது? அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ வெக்டார் ஸ்கொயர்னு எழுதலாம் அல்லது ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. அல்லது மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எதுனாலும் ஓகே தான். ஓகேயா? ரைட். அதே மாதிரி ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஏயும் பியும் 0னா தர்ஃபோர் ஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். தர்ஃபோர் ஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் பி வெக்டார் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 degree. Let theta be the angle between A and B. Let theta be the angle between A and B. A vector and B vector. இரண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம். Theta equal to cos inverse of A dot B by மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதில் இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா சரிங்களா, தென் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு வந்துடும். சரியா? வெக்டர் போயிடும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பேஜ் போகிறேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். பட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மாடுலஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ப்ளஸ் பி வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ப்ளஸ் 2 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஏ மைனஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ டாட் பி. இது ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 2 மார்க் சம்மு. 1 + 2 அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரையும் மாடுலஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம்னா 2, இது ஒரு மாடுலஸ் ஏ ஸ்கொயர், இது ஒரு மாடுலஸ் ஏ ஸ்கொயர், 2 மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ்ஸு மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர். இது ஒரு 2 மார்க். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? இதில் என்ன சம்மந்தப்பட்டிருக்கு டாட் ப்ராடக்டில் அப்படின்னா ஒர்க் டன்னா வேலை அப்படின்னு அர்த்தம். ஒர்க் டன். சரியா? டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டி எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். டபிள்யூக்கு வந்து வெக்டார் போடக்கூடாது, ஏன்னா இது ஸ்கேலார் ப்ராடக்ட். எஃப்ன்றது வந்து ஃபோர்ஸ் மீனிங் விசை. டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
டி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் மீனிங் வந்து ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி அப்படின்றது டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். இறுதி புள்ளி மைனஸ் ஆரம்ப புள்ளி அப்படின்னு கழிக்கணும். கழிச்சா தான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பார்த்துக்க புரியுதான்னு நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். கிராஸ் ப்ராடக்ட்டு அல்லது வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டார் ப்ராடக்ட் அப்படி குறுக்கு பெருக்கம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். குறுக்கு பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார், சரிங்களா, சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். என் கேப் மீனிங் வந்து யூனிட் வெக்டார்னு அர்த்தம். என் கேப்ன்றது என்னது? யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதை. ரைட். பட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. பட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ. மாற்றி போட்டோம்னா மைனஸ் வரணும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ஐ ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஆரோ பண்ணிக்கோ தெரிஞ்சுக்கிறக்காண்டி. ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஐ கிராஸ் ஜே அப்படின்னா கே. அதே மாதிரி ஜே கிராஸ் கே அப்படின்னா ஐ. கே கிராஸ் ஐ அப்படின்னா ஜே. பட் இதே இது ஜம்ப் ஆகி வந்துச்சுன்னா ஐ கிராஸ் கேன்னு வந்தால் மைனஸ் ஜே. அதே மாதிரி ஜே கிராஸ் ஐன்னு வந்தால் மைனஸ் கே. அதே மாதிரி கே கிராஸ் ஜேன்னு வந்தால் மைனஸ் ஐ வெக்டார் அப்படின்னு அர்த்தம், ஜம்ப் ஆகி வந்துச்சுன்னா. ஓகே, ரைட். அதே மாதிரி ஏ டாட் பி சீக்குவல் டு ஜீரோனா பெர்பெண்டிகுலர் மாதிரி ஏ கிராஸ் பி சீக்குவல் டு ஜீரோனா ஏயும் பியும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். பேரல் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இணை அப்படின்னு அர்த்தம். தீட்டா சீக்குவல் என்ன ஆயிரும்? ஜீரோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார். பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. என் கேப் அப்படின்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஏ கிராஸ் பி. இதில் மேக்னிடியூடு கொடுத்தா, மேக்னிடியூடு அப்படின்றது கொடுத்தோம்னா, மேக்னிடியூடு அப்படின்னா எண்ணளவு கொடுத்தா, மேக்னிடியூடு கொடுத்தா மியூன்னு சொல்லுவாங்க. என் கேப்னு போட்டுட்டு அதே தான் ஃபார்முலா, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு மியூ முன்னாடி சேர்த்து ப்ராக்கெட்டில் அந்த ஃபார்முலா எழுதிக்க. டிட்டோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறந்துடாத. ரைட். இதில் யூனிட் வெக்டார் அப்படின்றது என்னென்னா ஏ கேப்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் விச் இஸ் யூனிட் வெக்டார்னு அர்த்தம். யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராஸில் என்ன தேவை அது மட்டும் பார்த்துக்கோ. ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இணைகரத்தின் பேரலோகிராம் இணைகரத்தின் பரப்பு சைடு கொடுத்துருந்தா மாடுலஸ் ஏ கிராஸ் பி. இது ரெண்டு சைடு, ஏ அண்ட் பி ஆர் சைட்ஸ், பக்கங்கள். சரிங்களா? ரைட். அதே மாதிரி வெர்டிசஸ் கொடுத்ததை ட்ரையாங்கிள் மாற்றிக்கிறவா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சைட்ஸ் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா சைட்ஸ் அப்படின்னா 1/2 போட்டுற வேண்டியதான் ஏ கிராஸ் பி. அதே ஃபார்முலா தான் 1/2 சைட்ஸ். அதே மாதிரி ஏரியா பேரலோகிராம் வெர்டிசஸ் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருந்தா ஏபி கிராஸ் ஏசி வெக்டார் போட்டுக்க. இதுக்கு பேர் வெர்டிசஸ் கொடுத்துருந்தா, வெர்டிசஸ் முனைகள் உச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? இதே மாதிரி டயகனல் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் பேரலோகிராம்
டயகனல் கொடுத்துருந்தா 1/2 வரணும். D1 கிராஸ் D2 டயகனல் கொடுத்துருந்தா. டயகனல்னால் தமிழில் மூளை விட்டம் கொடுத்துருந்தா. சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு இதுலேயே உனக்கு வந்து இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். மொமெண்ட் மீனிங் திருப்புத்திறன். அதில் டாட் ப்ராடக்டில் வந்து ஒர்க் இருக்கும். இதில் மொமெண்ட் M வெக்டார்ஸ் ஈக்குவல் டு R கிராஸ் F. MRFன்னு நாற்று வச்சுக்கோ. R கிராஸ் F மாற்றி போட்டால் தப்பு, பார்த்துக்கோ. இதில் R அப்படின்றது வந்து AP வெக்டார். AP வெக்டார்னா OP மைனஸ் OA. OP மைனஸ் OA அப்படின்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். தமிழில் புள்ளி வழியாக புள்ளியை பொறுத்து அப்படின்ற மீனிங்கில் OA OPலாம் எடுக்கணும். கரெக்டாக மாற்றி எடுத்தால் தப்பு. புரியுதா சொல்கிறது? இதில் எஃப்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஃபோர்ஸ், விசைன்னு அர்த்தம் தமிழில். இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்டு. 6.1க்கு தேவையான கான்செப்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம கணக்கு ஃபுல்லாக மூவ் ஆகும். பார்த்துக்கோ. சொல்கிற புரியுதா? நிதானமாக இது பண்ணிக்க. ரைட், குட். இப்போ எக்ஸசைஸ் 6.1 சில சம்ஸ் நடத்தியிருக்கேன், சில சம்ஸ் நடத்தாமல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சம் தியரிட்டிக்கலாக இருக்குது. ஒரு ஸ்பியரில் சென்டர் வந்து O, சர்க்கிளில் அதில் கார்டு வந்து AB. டயமீட்டர் வழியாக போகல, கீழே இறக்கி வரைஞ்சிருக்கேன். கார்டு வந்து AB. கார்டுக்கும் சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து OAன்றது ரேடியஸ், OBன்றதும் ரேடியஸ். புரியுதா சொல்கிறது? அப்போ நான் ஓலேருந்து ஆரோ பண்ணுறேன். இப்படி ஓயிலிருந்து ஆரோ பண்ணுறேன். வந்து இப்படி திரும்பும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ எனக்குள்ளே எழுதையில் லெட் O as center of the circle. வட்டத்தின் மையம் O. let AB be the chord, CHORD, chord நான் 3 சிலியன். let C be the இந்த இடம், C be the midpoint of AB. let C be the midpoint, நோட் பண்ணிக்கிறணும், midpoint of AB. AB நடுப்புள்ளி C. எதுக்குமே நான் வெக்டர் போடல, தெரியுதா? தட் இஸ், அதாவது இப்போ தான் வெக்டர் போட போகிறேன். OC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2 அப்படின்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் அப்படின்றனால ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். புரியுதா சொல்கிறது? டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியது. டு ப்ரூவ்னா நிரூபிக்க வேண்டியது. இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இம்பார்ட்டன்ட் சம் ப்ரெசன்டேஷன் வந்து மேலே உள்ளதுக்குலாம் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எது ரெண்டு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா OCயும் ABயும் பெர்பெண்டிகுலர். OC வெக்டாரும் AB வெக்டாரும் பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதனுடைய டாட் ப்ராடக்ட் ஆனது என்ன ஆகும்? 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும், அப்படி அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்? முதல்ல வந்து பொறுமையாக நிதானமாக கண்டுபிடி. OC உனக்கு தெரியும். OC வெக்டார் டாட் AB வெக்டார்னு வச்சுக்கோ. OC வெக்டார் உனக்கு தெரியும்ல, இந்த மேலே இருக்குல்ல, OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் டிவைடட் பை 2. சரி, டாட் வச்சுட்டு AB வெக்டார் எப்படி எழுதலாம்? OB மைனஸ் OA வெக்டர் ரூல் படி எழுதலாம். சரியான்னு பார்த்துக்கோ. ரைட்டு. இப்போ இதில் 1/2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் தனியாக எடுத்துக்கிட்டோம்னா OA வெக்டார்னு வந்துடும் ப்ளஸ் OB வெக்டார்னு வந்துடும். டாட்டு OB வெக்டார் வந்துடும் மைனஸ் OA வெக்டார்னு வந்துடும். இப்போ இது 1/2ன்னு எழுதிட்டு இது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. அப்போ A² மாடுலஸ் போட்டுக்க, மேக்னிடியூடு A² மைனஸ் B² அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ரெண்டுமே 1/2ன்னு போட்டு நான் 0ன்னு போட்டுடலாம். ஏன் அப்படின்னா அது ரேடியஸ்னு அர்த்தம். OAவும் OBயும் ஈக்குவல் மேக்னிடியூடு போட்டோம்னா, மேக்னிடியூடு அப்படின்னா
மாடுலஸ் போட்டு வெக்டார் போட்டுக்கிறது ரேடியஸ்ன்னு அர்த்தம் இதுக்கு பேர். அதை வேணால் மேலே சொல்கிறேன்னா சொல்லிக்கோ. இங்கே ஓஏஸ் ஈக்குவல் டு ஓபிஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் போடாமல் வெக்டர் போடாமல் எழுதிக்கலாம். இல்லை வெக்டர் போட்டால் மாடுலஸ் போடணும். அப்போ 2 டாட் போட்டு 0 ஆயிடுச்சுல. அப்போ ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் என்ன கிடச்சிருச்சு? 0ன்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் அது 2 என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஓசி பெர்பெண்டிகுலர் ஏபி அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ்னு அர்த்தம். புரியுதான் பாரு, சின்ன கணக்கு தான் ஆனால் கேட்பாங்க. சொல்கிற புரியுதான்? பார்த்து நிதானமாக படிச்சு. ஓகே, குட். செகண்ட் சம் இதெல்லாம் தியாரமாக இருக்கும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ஒரு ட்ரையாங்கிள் ஓகே ரைட். அந்த ட்ரையாங்கிளில் ஏடின்ற ஏடி அப்படின்னு ஒரு கோடு வரைகிறேன். ஏடி இது ஏ பி சின்றது ட்ரையாங்கிள். ஏடின்றது இப்படி ஏலேருந்து ஆரோ பண்ணுறேன். இப்படி வந்து இப்படி திரும்பும். ஆரோ முக்கியம்டா தம்பி. இது பெர்பெண்டிகுலர், இது டி. அப்போ நிரூபிக்க வேண்டியது டு ப்ரூவ் என்ன அப்படின்னா, நிரூபிக்க வேண்டியது ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி, ஏடி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் டாட் பண்ணால் என்ன வரும்? 0ன்னு தானே சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாலே டாட் ப்ராடக்ட் தான், ஈக்குவல் டு 0. ரைட், ப்ரூவ் பண்ணுறேன். ப்ரூவ் பண்ண போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறது புரியுதா? சொல்கிறது ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். 2 பக்கம் ஈக்குவல். எது 2 பக்கம்னா ஏபியும் ஏசியும் ஈக்குவல். இல்லை வெக்டார் போட்டோம்னா மாடுலஸ் போடணும். ஏன்னா மேக்னிடியூட் தான் ஈக்குவல். மேக்னிடியூட்னா அளவு ஈக்குவல். தெரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடும் போடுறேன். 2 சைடும் வர்க்கப்படுத்துகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடும் போடுறேன். 2 சைடும் வர்க்கப்படுத்துங்க அப்படின்ட்டு. அப்போ மாடுலஸ் ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ரைட்டு. இப்போ நம்ம ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஏபி இந்த இருக்குது, ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாமா அப்படின்னு பாரு. ஆரோ பண்ணி ஏடி ப்ளஸ் டிபி ஆரோ பண்ணுறோம்ல, அந்த ஆரோ வழியே வரணும். ஏடி ப்ளஸ் டிபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி இங்கிட்டு. அப்போ ஏடி ப்ளஸ் டிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். புரியுதான்னு பாரு. இப்போ 2 சைடில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு டிபியும் டிபி வெக்டாரும் டிசி வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே என்ன தான்? ஆப்போசிட் டைரக்ஷன். இது இங்கிட்டு இருக்குது, அது அங்கிட்டு இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ நான் இதில் டிபி எடுத்துகிட்டு டிசிக்கு மாற்றுறேன். ஏடி வெக்டார் மைனஸ் டிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அப்படியே இருந்துட்டு போகுது. ஏடி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நான் இருக்கா மைனஸ் 2 டாட் வைக்கணும்ல, ஏடி டாட்டு டிசி ஈக்குவல் டு அதே மாதிரி மாடலஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏடி வெக்டார் டாட் டிசி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே எழுதையில் ஏடின்னு எழுதுகிறேன், இங்கே டிசின்னு எழுதுகிறேன், இங்கே ஏடின்னு எழுதுகிறேன், இங்கே டிசின்னு எழுதுகிறேன். வெக்டார் போட்டுக்க. ரைட்டு. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம், இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டு இங்கிட்டு போச்சுன்னா 4ன்னு மாறிடும். 4 ஏடி வெக்டார் டாட் டிசி வெக்டார் சீக்குவல் டு 0. அப்போ ஏடி வெக்டார் டாட் டிசி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 0ன்னு சொல்கிறனால ஏடியும் ஏடி வெக்டார்
பெர்பெண்டிகுலர் டிசி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். டிசியும் பிசியும் ஒன்று தானே. டிசியும் பிடியும் அது ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஆனால் சரியா சொல்கிறது, டிசி அப்படின்றது ரெண்டு பேரல் தான், அதாவது ஒரே லைனில் தானே இருக்குது. ஏடியும் டிசி, அதாவது டிசி எடுத்துகிட்டு பிசின்னு போட போகிறேன். ஏடி வெக்டார் ஈக்குவல் பெர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார் அப்படின்னு அர்த்தம், டிசி எடுத்துகிட்டு. ஏன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கோ, பேரல் ஒரே லைனில் தான் இருக்குது. டீன்றது மிட் பாயிண்ட் தானே, டீன்றது ரெண்டுக்கும் பாதி. அப்போ டிசின்றது டிசி அப்படின்றது 1/2 பிசி அப்படின்னு அர்த்தம். டிசி அப்படின்றது 1/2 பிசி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். பேரலல் அப்படின்றதுனால ஒரே இதனால் சரியா சொல்கிறது. அதனால் நம்ம டிசி எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கிட்டேன், பிசி அப்படின்னு நான் போட்டுக்கலாம். அதில் பாதி இது. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு பாரு, இருந்தால் மேலே உள்ளது மேலே உள்ள ப்ரூஃப் ஆயிடுச்சா. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதுதான் நம்ம ஸ்கொயரிங் ஆன் போசின்னு போட்டு ஒன் சைடாக கொண்டு வந்து அடிச்சு விட்டு டாட் பண்ணிவிட்டு டிசி இப்போ என்ன போட்டுரு, பிசின்னு ஒரே இதில் போட்டுரு. அதில் பாதி அப்படின்றனால புரியுதுங்களா சொல்கிறது. ஆஃப் மறந்துடாத, சைடில் நோட் பண்ணியிருக்கேன். இது இந்த இருக்குது, ஏன் பிசியை மாற்றணும் டிசிக்கு பதிலாக அப்படின்ட்டு. குட். தேர்ட் சம்மு, இம்பார்ட்டன்ட் சம். ஒரு செமி சர்க்கிளில் அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்து அது டயாமீட்டரோட ஜாயின் பண்ணோம்னா அது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சென்டர் வந்து இங்கே வச்சோம்னா இது ஒரு செமி சர்க்கிளுக்கு ஏபின்றது டயாமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். இது பின்ற பாயிண்ட், எனி பாயிண்டானது செமி சர்க்கிள். இதுலேருந்து இதை சேர்த்துருக்கேன். இது ஓ, இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். ஆரோ பண்ணுறேன். இது ஓ அப்படின்னு வச்சுக்கிறோம். பீன்ற பாயிண்ட்லேருந்து வச்சோம்னா இப்படி போடணும், ஆரோ போட்டு இது இப்படி திருப்பணும், இது இப்படி திருப்பணும். சரியா சொல்கிறது. சில பேர் ஏபின்னு கண்டுபிடிப்பாங்க, சில பேர் பிபின்னு பிபிஏன்னு கண்டுபிடிப்பாங்க. உங்களுடைய விருப்பம், அது எப்படி செய்கிறாங்களோ செஞ்சுக்கோ. லெட்டு நான் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுறேன். ஓ அஸ் சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், was center of the semicircle, அரைவட்டம் செமி சர்க்கிள். அதில் ஏபி மீன்றது டயாமீட்டர், ஏபி பி த டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், ரைட்டு. அடுத்து ரேடியஸை நோட் பண்ணிக்கிறணும். தட் இஸ், அதாவது ஓஏ ஈக்குவல் டு வெக்டார் போடக்கூடாது, ஓபி ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ரேடியஸ்னு போடு. சப்போஸ் வெக்டார் போடுறீங்கன்னா மாடுலஸ் போட்டுக்க. லெட் பி பி த எனி பாயிண்ட் ஆன் த செமி சர்க்கிள், செமி சர்க்கிள், அரைவட்டத்தின் மீது அமைந்த ஏதேனும் ஒரு புள்ளி பி. ஓகே. டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியது பிஏவும் பிபியும் பெர்பெண்டிகுலர், பெர்பெண்டிகுலர். சில பேர் ஏபி ஜிபின்னு எழுதுவாங்க, பார்த்துக்க உன்னுடைய விருப்பம். அப்போ அதனுடைய புள்ளிப்பெருக்கமானது 0 வந்துடணும் அப்படின்னு காமிச்சா போதும். ரைட். ப்ரூஃப் பிஏ வெக்டார் அப்படின்னா அதில் ஆரோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. ஆரோ வழியாக வா. பிஓ ப்ளஸ் ஓஏ வெக்டார். அதே மாதிரி பிபி வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி வா. பிஓவில் வந்து லெஃப்டில் ரைட்டில் திரும்புகிறோம், ப்ளஸ் ஓபி. ஓபியும் ஓஏயும் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, ரெண்டையும் டாட் பண்ணுறேன், பிஏ டாட் பிபி. அப்போ வந்து பிஓ வெக்டாரை வச்சுக்கோ, ப்ளஸ் ஓஏ வெக்டாரை வச்சுக்கோ, டாட்டு பிஓ வெக்டார் இருக்கட்டும், ப்ளஸ் ஓபி வெக்டார் இருக்கட்டும். எனி ஒன்று சேஞ்ச் பண்ணிக்க. அப்போ பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார்
டாட்டு ஓபி எடுத்துட்டு மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுகிறேன். ஏன்னா ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் லென்த்து தான், ரேடியஸ் தான். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றனால ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஓபி வெக்டார் அல்லது ஓபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஓஏ வெக்டார். எனி ஒன்றை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து மாடுலஸ் போட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். எழுதையில் ரெண்டு 0 ஆயிரும். ஏன் சார் 0 ஆகுது அப்படின்னா பிஓவும் ஓஏயும் ஈக்குவல் லென்த்து பிகாஸ் ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம், ஆரங்கள் அப்படின்றனால. தேர்ஃபோர் எது ரெண்டு பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சு, பிஏ வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டு என்னது பிபி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்கோ. சில பேர் ஏபி பிபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க, உன்னுடைய விருப்பம். இந்த சைடில் கொடுத்ததெல்லாம் ஹிண்ட்டு. 3 மார்க் சம்மு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குட். ஃபஸ்ட்டு சம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. 4th சம் ஒரு ரோம்பஸ் கொடுத்துருக்கு. அதில் ஒரு ரோம்பஸில் டயகனலில் ஜாயின் பண்ணோம்னா இது சரியா நான் சொல்கிறது. அப்போ ஏ பி சி டி அந்த டயகனலோட மிட் பாயிண்ட் வந்து ரெண்டு கட் பண்ணுற இடம் வந்து ரைட் ஆங்கிள் விழுகும். சரியா சொல்கிறது 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அது ஓன்னு வச்சுருக்கேன். இப்போ ஏபி பிசி சிடி டிஎன்னு மார்ஜின் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது. அப்போ நீ வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ரோம்பஸ் அப்படின்றனால 4 சைடு வந்து மேக்னிடியூடு வந்து அதோடய ஸ்கேலார் அளவு என்ன அளவு வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். டயகனல் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டயகனல் அப்படின்னா ஏசியும் பிடியும். ஓகேயா, ஏசியும் பிடியும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது ஏசி பெர்பெண்டிகுலர் டு பிடி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு. அப்போ அதனுடைய புள்ளி பெருக்கமானது என்ன ஆயிரும், 0ன்னு வந்துடணும். இதுதான் கான்செப்ட். ரைட், டாட் ப்ராடக்ட். சரி, ப்ரூஃப் எடுத்துக்கிடுவோம், ஆன்சர் கொண்டு வருவோம். ரோம்பஸ் அப்படின்றனால 4 சைடு எப்படி வந்துடும், ஈக்குவலாக வந்துடும். ஆனால் டைரக்ஷன் ஃபுல்லாக மாறுது, பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட்டு, ஏசி வெக்டார் அப்படின்னு எடுக்கிறேன். டாட்டு பிடி வெக்டார்னு எடுக்கிறேன். லெஃப்ட் சைடை ஏசி இந்த இருக்குது டயகனல். ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா அப்படின்னு பாரு. ஆரோ பண்ணியிருக்கேன். ஆரோ வச்சு எழுது. ஏபி ப்ளஸ் பிசி ஆரோ வச்சு எழுது. டாட் பிடி இங்கே இருக்குது. அப்போ பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாமான்னு பாரு. பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாமான்னு பாரு. ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம டைரக்ஷனை வச்சு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, இப்போ பொறுமையாக பார்த்துக்கோ. ஏபியும் சிடியும் இந்த ஏபியும் சிடியும் பேரலல் தான். ஆனால் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. தெரியுதான்னு பார். ஏபியும் சிடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. தெரியுதா? அப்போ ஏபி எடுத்தால் என்ன எழுதலாம், மைனஸ் சிடின்னு எழுதலாம். மைனஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். இல்லை சிடி எடுத்துகிட்டு மைனஸ் ஏபின்னு எழுதிக்கலாம், உன்னுடைய விருப்பம். சரியா? அப்போ நான் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டார்னு எடுக்கிறேன். அல்லது உன்னுடைய விருப்பம் சிடின்னு எடுத்தினா மைனஸ் ஏபின்னு மாற்றிக்கலாம். கான்செப்ட் டீச்சர்ஸ்க்கு புரியும். இன்ட்டு பிசி மைனஸ் ப்ளஸ் சிடி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மாடுலஸ் ஸ்கொயர் மைனஸ் சரியா சிடி ஸ்கொயர் மாடுலஸ். ரோம்பஸ் அப்படின்றனால என்ன ஆயிரும், 0. மாடுலஸ் அளவு ரோம்பஸ் அப்படின்றனால 4 சைடும் என்னது ஈக்குவல் லென்த் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதில் பார்த்துக்க. தட் இஸ் அதாவது அதனால் 0ன்னு போட்டேன். அப்போ ஏசி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிடி வெக்டார். டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு செட் ஆஃப் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரோம்பஸ்ன்னு சொல்கிறனால 4 சைடுடைய மேக்னிடியூடு ஈக்குவல் ஏபி பிசி சிடி டிஏ. சரி, புரியுதா? நான் 3 சைடு எடுக்கிறேன்.
3 சைடு எடுத்துட்டு இந்த டயகனலோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல ஓஏ ஓசி ஓடி ஓபி அப்படின்ட்டு இருக்குல்ல அது ஈக்குவல் லென்த் அப்படின்னு காட்ட போகிறேன். தெரியுதா சொல்கிறது? சைட்ஸை எடுத்துட்டு நான் டயகனலை வந்து மிட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறேன். சரியா? எவ்வாறு? அதாவது லெட்டு ஏபி வெக்டார் மாடுலஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மாடுலஸ் ஈக்குவல் டு சிடி வெக்டார். இது 3 ஈக்குவல் தான். சரியா? ஒரு 2 எடுத்துக்கிறோம். முதல்ல ஏபி வெக்டாரையும் பிசி வெக்டாரையும் ஒன் சைடு எடுக்கிறேன். சேம் டைம் இங்கிட்டு பிசி வெக்டாரையும் சிடி வெக்டாரையும் நான் எடுக்கிறேன். மாடலஸ் ஈக்குவல்ன்ட்டு ரைட். இப்போ ஏபி அப்படின்றது அந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா ஓபி ப்ளஸ் ஓஏ அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டுக்க. அப்போ ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் பிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பிசி வெக்டார் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி வெக்டார் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. சரியா? ரைட். ஏபியை வந்து ஓஏ ப்ளஸ் ஓஏ ப்ளஸ்ஸு இங்கிட்டு ஓபின்னு எழுதலாம். அந்த இதில் பார்த்துக்கோ. ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதிடாத, இது வேறு, அந்த படத்துப்படி எழுதுறது. அதே மாதிரி இது எழுதையில் ஓபி ப்ளஸ் ஓசின்னு எழுதலாம். ப்ளஸ் ஓசின்னு எழுதலாம். எழுதையில் பார்த்து கவனமாக எழுது. நடுவில் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓசின்னு எழுதிட்டோமா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை தனித்தனியாக போட்டுக்கிறியா? இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், தனித்தனி. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லல பித்தாகரஸ் தியரப்படி அப்ளை பண்ணியிருக்கோம். ஏபி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு பிசி ஸ்கொயர் மாதிரி படத்தை ரிவர்ஸில் பார்த்துக்கோ. ரைட். ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ ஓஏ வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் ஸ்கொயர்னு வருது. அப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் இன்னொன்று என்ன வந்துடும்? ஓசி வெக்டார் அப்படின்னு வந்துடும். இது ஒன்று. அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வா. பிசி வெக்டார்ன்றதுக்கு அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் விழுகுது. அப்போ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர்னு எழுதலாம். வெக்டர் போட்டுக்க. பித்தாகரஸ் தியரப்படி எழுதுகிறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கிறனால. ஈக்குவல் டு இதுக்கு எழுதையில் ஓசி ப்ளஸ் ஓடி வெக்டார் ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர். அப்போ ஓசி அடிச்சிரு. அப்போ ஓபி வெக்டார் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஓடி வெக்டார் ஸ்கொயர்னு வருது. அப்போ ஓபி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஓடி அப்படின்னு வருது. சரியான்னு பாரு. அப்போ அந்த டயகனலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓன்றது மிட் பாயிண்ட்டாக வருது, தனித்தனியாக பிரிக்குது பாரு எல்லாத்தையுமே. தெரியுதா? ஓஏ ஈக்குவல் டு ஓசி எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு பாரு. ஓபி ஈக்குவல் டு ஓடி அப்படின்ற மாதிரி அந்த டயகனலில் பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ப்ரூவ். இது தனியாக ஒரு செட்டாக செஞ்சுக்க. ஓகே, குட். சம் 5வது சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அதில் ஒரு ரெக்டாங்கிள், அது ரெக்டாங்கிளுடைய டயகனல், ரெக்டாங்கிள் அதனுடைய டயகனலை ஜாயின் பண்ணுறேன். ரெக்டாங்கிளுடைய டயகனலை ஜாயின் பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ரெக்டாங்கிளுடைய டயகனல் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் இதை ஏன்னு எடுக்கிறேன், உன்னை பின்னு எடுக்கிறோம், உன்னை சின்னு எடுக்கிறோம், டின்னு எடுக்கிறோம். லெட் ஏபிசிடி பி த ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணணும். டூ ப்ரூவ் அப்படின்னா நிரூபிக்க வேண்டியது. டூ ப்ரூவ் அப்படின்னா ஏபிசிடி இஸ் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா சொல்கிறது? அப்படின்னா அதில் டயகனல் லென்த் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஆனால் ஏதாவது ஒரு எண்டு இருக்குல்ல, மூளை, அது பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஏ, இது பி, இப்படி வரணும், இது இப்படி உள்ளே போகணும். பாரு, ஏலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சரிதான்? ஏலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பார்த்துக்கோ ஆரோவை. ஏ அப்படி போய் இப்படி திரும்பி இப்படி வருது, அது இங்கே திரும்பி இப்படி வரணும். சிடியிலேருந்து இப்படி திரும்பி வரணும். டைரக்ஷன் முக்கியம். கிவன் என்ன கொடுத்துருக்கு, இது ப்ரூவ் பண்ண வேண்டியது. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா டயகனல்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. டயகனல்னால் ஏசி வெக்டாரும் மாடுலஸ்ஸு
பிடி வெக்டாரும் ஈக்குவல் கொடுத்துருக்கு. இதிலிருந்து நான் ப்ரூஃப் கொண்டு வரணும். ப்ரூஃபு இதிலிருந்து நிரூபணத்தை கொண்டு வரணும். ஏதாவது ரெண்டு மூலையை வந்து நம்ம பெர்பெண்டிகுலரும் ப்ரூஃப் இப்படி பெர்பெண்டிகுலரும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆயிரும். ஏதாவது ஒரு இது வெர்டிசஸ் கார்னர் மூளை இருக்குல்ல, பிசியும் டிசியும் பெர்பெண்டிகுலரும் ப்ரூவ் பண்ணலாம். இந்த பிசியும் டிசியும் பெர்பெண்டிகுலரும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அப்படியே வந்துடும், ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதை எடுத்துகிட்டு தான் கொண்டு வரணும். அப்போ ஏசி வெக்டார் மாடுலஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டார் அப்படின்னு எடுக்கிறேன். சரியா சொல்கிறது? சரி, ரெண்டையும் பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? ஏசி ஆறாவை பார்த்துக்கோ. ஏசி ஏபி ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு பிரிக்கலாம் ஆறாவப்படி. ஈக்குவல் டு பிடி எங்கே இருக்குது? பிடி இந்த கார்னர், பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிக்கலாம். பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிக்கலாம். படத்தை வச்சு எழுதி பழகு. புரியுதா சொல்கிறது? ஏதாவது ஒன்றை மாற்றினா ஏபியும் அப்போ சொன்னது தான் பேரலல் தான். எது ரெண்டும்? ஏபியும் டிசியும் பேரலல் தான். ஏபியும் வெக்டாரும் டிசி வெக்டாரும் பேரலல் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஏபின்னு எழுதணும் அப்படின்னா மைனஸ் சிடின்னு எழுதணும். இந்த சைடில் இருக்குது. அப்போ நான் ஏபி எடுத்துகிட்டு எழுதணுன்னா மைனஸ் சிடி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் அப்படின்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? என்னது இங்கிட்டு அதே மாதிரி பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். ஒன்றை தான் மாற்றியிருக்கேன், ஒன்றை மாற்றலை. ரைட். இப்போ என்ன செய்யலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா, இருபுறம் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டோம்னா, ரைட்டா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம் அப்படின்னா நான் எய்ம் பண்ணுறது என்னென்னா இந்த கார்னர் டிசி வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் என்ன சொல்ல போகிறேன்? பிசி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இதை சொல்லிட்டோம்னாலே உனக்கு ஒரு மூளை வந்து இது 90 டிகிரி கிடச்சிருச்சுன்னா அது ஃபார்ம் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதற்காண்டி இப்படி ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ இதை பிசி ப்ளஸ் மைனஸ் சிடி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி வெக்டார் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதாவது ஏபினா ஏ டாட் பின்னு அர்த்தம், பிசி டாட் சிடி. இந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ இதில் பிசி வெக்டார், இதில் சிடி வெக்டார், இதில் பிசி வெக்டார், இதில் சிடி வெக்டார். அப்போ இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸு 4 பிசி வெக்டார் டாட் சிடி வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ பிசி வெக்டார் டாட்டு சிடி வெக்டார் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் பார். அப்போ இது ரெண்டும் என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர். பிசி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு என்னது? சிடி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த ரிசல்ட்டு எப்படி போச்சுன்னா பிசி வெக்டார் பெர்பெண்டிகுலர் என்னது? சிடி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா therefore ஏபிசிடி இந்த இது ப்ரூவ் பண்ணிட்டேன். therefore ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதான் பாரு சொல்கிறது? ஹென்ஸ் ப்ரூவ். ஏதாவது ஒரு கார்னரை வந்து நம்ம 90 டிகிரி சொல்லிட்டோம்னா போதும். புரியுதா? குட். 6th செம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, செஞ்சு பார்த்துக்கோ. டைம் கிடைக்கல. ஒரு குவாடிலேட்ரல் டு ப்ரூவ், அதாவது ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் வந்து ஏபிசிடி வந்து 1/2 ஏசி கிராஸ் பிடி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஒரு குவாடிலேட்டரல் எடுத்துக்குருவோம். முதல்ல ஒரு குவாடிலேட்டரல் எடுத்துட்டு ஒரு குவாடிலேட்டரல் எடுத்துட்டு ஒரு குவாடிலேட்டரல் எடுத்துட்டேன். அதனுக்கு டயகனலை சேர்க்குறேன். டயகனலை சேர்க்குறேன். டயகனலை
டயகனலை சேர்த்து விடும் போதில். ரைட், ஒரு லைன் போட்டால் போதும், நீ 2 லைன் போட்டுறாத. சரி, ஒரு லைன் தான். ஆமாம், நான் 2 தடவை போட்டேன்னு அப்படி தெரியுது. ரைட், டயகனல் போட்டேன். ஆரோ பண்ணுறேன். இது ஏ பி சி டி. சரிங்களா? ஒரு குவாட்ரிலேட்டரல் ஏலேருந்து ஆரோ பண்ணுறேன். ஏலேருந்து போகிற மாதிரி பார்த்துக்கோ. பிசி இங்கிட்டு போய் இப்படி திரும்பணும், இது இப்படி உள்ளே போகணும். அப்போ டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியது சிம்பிள் சம்முடா. பார்த்து டு ப்ரூவ் ஏரியா பரப்பு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் இது டயகனல் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் டு ப்ரூவ். சரி, ப்ரூவ் பண்ணுவோமே. முதல்ல ஒரு குவாட்ரிலேட்டரலுக்கு டயகனல் வந்து 2ஆக பிரிச்சிட்டோம்னா இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள், அங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். தெரியுதா சொல்கிறது? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். யோசிக்கையில் நான் இதை எடுக்கிறேன். என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்? வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அதாவது 2ஆக பிரிக்கிறக்காண்டி வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி 2ஆக பிரிக்கணும். ஈக்குவல் டு வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு ஏபிசி 1, ட்ரையாங்கிள் ஏபிசி 1 ப்ளஸ்ஸு அதோடு சேர்த்து வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி 1. இங்கிட்டு ஒன்று இருக்குல்ல, ஏடிசி அப்படி எழுதிக்கிட்டாலும் சரி, ஏடிசி அப்படின்னு எழுதிக்கிட்டாலும் சரி, ட்ரையாங்கிள். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ நிதானமாக. ரைட், இப்போ நான் பிரிக்கிறேன். ஒரு வெக்டர் ஏரியா அப்படின்றது 1/2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 1/2 ஏபி கிராஸ் ஏசி. 2 சைடு ஒரு வெர்டிசஸ்லேருந்து போட்டால் போதும். இந்த வெர்டிசஸ்லேருந்து போடுறேன். ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஃபார்முலா. அதே மாதிரி இதுக்கு போட்டினா 1/2 ஏடி ஏசின்னு போடலாம். ஏடி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஒரு வெர்டிசஸ்லேருந்து போடு போதும், அவ்வளோதான். ரைட்டு, 1/2 வேணால் காமனாக எடுத்துக்கலாம். வேறு எதுவும் காமனாக எடுக்கலாமா? ஏசியும் காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆகும் பாரு, ஏபி வெக்டார் ப்ளஸ்ஸு ஏடி வெக்டார்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட்டு, இப்போ 1/2 ஏசி இருக்கட்டும், ஏசி வெக்டார் இருக்கட்டும். ஏபி ப்ளஸ் ஏடின்னு இருக்குது. சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக. ஏபி வெக்டார்ன்றது அதை நான் மாற்றுறேன் அப்படின்னா மைனஸ் பிஏன்னு எழுதலாம். மைனஸ் என்ன எழுதலாம்? பிஏன்னு மாற்றி எழுதலாம். ஏபி வெக்டாரை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் என்ன எழுதலாம்? ரெண்டுலேயுமே ஏசி வெக்டாரை காமனாக எடுத்துட்டேன். ஏபி ப்ளஸ் ஏடின்னு இருக்குது. மைனஸ் பிடின்னு மாற்றிக்கலாம், மைனஸ் பிஏன்னு மாற்றிக்கலாம், மைனஸு பிஏன்னோட மாற்றிக்கலாம். சரி, அப்போ என்ன வரும்? பிஏ வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஏபி இப்படி இருக்குது. அப்போ பிஏ ப்ளஸ் ஏடி, பிஏ ப்ளஸ் ஏடி மைனஸு ஏபின்னு போட்டோம்னா ப்ளஸ் பிஏன்னு வரும். கணக்கை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா உனக்கு கொஞ்சம் இடிக்குதுன்னா கொஞ்சம் மாற்றம் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். அதுக்காண்டி தான் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று மாற்றிக்குவோம். முன்னாடி உள்ளதை அது பின்னாடி உள்ளதை இதையாவது மாற்றுவோம். ஏசி சரியா கிராஸ் ஏடி வெக்டார் அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணோம்னா, அதாவது ஏ கிராஸ் பி அப்படின்றத மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் பி கிராஸ் ஏன்னு எழுதணும். அப்போ இதை மாற்றி எழுதணும்னா மைனஸ் 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார்னு எழுதலாம். ப்ளஸ் 1/2 இது அப்படியே இருக்கட்டும், ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார்னு எழுதலாம். இதில் காமனாக உள்ளதை 1/2 எடுத்துடலாம். ஏசி வெக்டாரையும் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஏபி வெக்டார்னு வரும், ப்ளஸ்ஸு ஏடி வெக்டார்னு வரும். ஏபி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார்னா ப்ளஸ்ஸு பிஏ வெக்டார்னு எழுதலாம்.
சரியா? இதை பிஏ வெக்டார்னு எழுதிட்டு ப்ளஸ்ஸு ஏடி வெக்டார்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 1/2. சரியா? பார்த்து நிதானமாக. கிராஸ்ரா ஆனால் வெளியில் எடுக்கல, கிராஸ் தானே, கிராஸ். அப்போ ஏசி வெக்டார் கிராஸ் பார்த்துக்கோ, ஃபுல் வழியை ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். பிஏ ப்ளஸ் ஏடி, பிஏ ப்ளஸ் ஏடினா பிடி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏசி வந்துருச்சு, பிடி வந்துருச்சு. அங்கே மேலே பாரு, ஹென்ஸ் ப்ரூவ்னு ஆயிடுச்சு பாரு ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ். எப்படி புரியுதா சொல்கிறது? அதான் மேலே வந்துருச்சு பாரு, இந்த இடத்துல டு ப்ரூவ் கரெக்டாகிடுச்சு பாரு. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோ. மைனஸ் ஏபின்னு வர்றதுக்காண்டி அடுத்து மைனஸ் ஏபியை மாற்றி போட்டோம்னா ப்ளஸ் பிஏன்னு ஆயிரும், ஆப்போசிட் டைரெக்ஷனால். ஏபியும் பிஏ மைனஸ் பிஏன்னு எழுதலாம், ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன், மறந்துடாத. அதுக்காண்டி எழுதியிருக்கேன். இப்போ குவாட்ரிலேட்டரல் ப்ரூஃப் ஆயிடுச்சு. குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து ஏரியா குவாட்ரிலேட்டரல் வந்து டயகனல்ஸ் தான் கிராஸ், ஏசி கிராஸ் பிடி. இது வந்து வெர்டிசஸுக்கு போட்டால் போதும், அதுக்கு ட்ரையாங்கிளுக்கு. சரியா? மறந்துடாத. குட். முக்கியமான கணக்கு. 7th சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஓல்டு சிலபஸில் உள்ளவரா தம்பி, அதனால் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஆமாம், அதாவது பேரலோகிராம் வச்சு ப்ரூவ் பண்ணுவான். டூ ப்ரூவ் அப்படின்னு எழுதினோம்னா ஏரியா பேரலோகிராம் ஏபிசிடி, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடி டு ப்ரூவ். ஒரே பேஸை வச்சு இன்னொரு இதை ப்ரூவ் பண்ணுறது. ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம். சொல்ல புரியுதா? ஏ பி சி டேஸ் பி டேஸ் மட்டும் மாற்றிக்கிடுவோம். பி சி டேஸ் டி டேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பேரலோகிராமில் சரியா சொல்கிறது, ஒரு பேரலோகிராமில் ஓகே, இந்த பேரலோகிராமில் பொறுமையாக நிதானமாக பார். அதாவது இதை நான் ஏ பி சி டின்னு எடுக்கிறேன். இது ஒரிஜினல் பேரலோகிராம், ரைட்டு. இதில் லேசாக பேஸை இங்கிட்டு கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதே மாதிரி அங்கிட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. லேசாக இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே பேஸ் தான் எல்லாமே. ஏபின்றது பேஸ் தான், சரியா? ஆனால் லேசாக நகட்டுறேன் பாயிண்ட்டு. என்ன நகட்டுறோம் அப்படின்னா, இது ஏபிசிடி வெளியில் நகட்டுறோம். இங்கனக்குள்ள ஒரு பாயிண்ட் வைக்கிறோன்னு வச்சுக்கோ, இது இப்படி சேரும். இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கோ, ரொம்ப ஒட்டி போட்டோம் மாதிரியா தெரியும். இங்கனக்குள்ளே வேணால் வச்சுக்கோ. இந்த இடத்துல வச்சோம்னா இதை சி டேஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இதை நகட்டிக்க, இதை இங்கிட்டு நகல்ற மாதிரி லெஃப்டில் இப்படி வச்சோம்னா இப்படி மூவ் ஆகும் கோடு, அந்த கோடு. அதே மாதிரி இந்த பிசி வந்து இப்படி மூவ் ஆயிரும். இதுவும் பேரலோகிராம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இது டி டேஸ் அப்படியே லெஃப்ட்டில் மூவ் ஆகிற மாதிரி, இப்படி இங்கிட்டு இப்படி மூவ் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கோ. இது சியும் டியும். அப்போ புதுசாக ஒரு ஃபிகர் கிடைக்கும்ல, ஏபி சி டேஸ் டி டேஸ். அதுவும் ஏரியா பேரலோகிராம் தான், ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா சொல்கிறது? ரைட். அப்போ பொறுமையாக பார்த்துக்கோ. கீழே உள்ள ஏபி சேஞ்ச் ஆகலை, மேலே சிடி தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மூவ் ஆகிருக்கு. ரைட். இதுக்கு வேணாலும் ஆரோ பண்ணிக்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சூப்பர் கொஸ்டின். பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்கோ. வெக்டர் ஏரியா பேரலோகிராம், வெக்டர் ஏரியா ஆஃப் பேரலோகிராம், சரியா? ஏபிசிடிக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சைடு கிடையாது, வெர்டிசஸ் எல்லாமே. அப்போ ஏ பி கிராஸ் பிசி வெக்டார் மாடுலஸ். புரியுதா? ஏபி பிசி சைடு, அவ்வளோதான். வெர்டிசஸ் கொடுத்துருந்தா இதுதான், சைடு கொடுத்துருந்தா தான் என்ன வரும்? மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுவும் ஏபின்றது ஒரு சைடு, பிசின்றது ஒரு சைடு.
சைடு ஆக்கிட்டேன். ஏன்னா ஓஏ ஓபி அப்படின்னு ஏபின்னு எடுத்தால் தான் வெக்டாராக வரும், அதாவது வெர்டிசஸாக வரும். இது சைடு தான், ஏபி வெக்டார் பிசி வெக்டார். இது ஏ வெக்டார்னு அர்த்தம்னா இது பி வெக்டார், அட்ஜசன்ட் சைடு தானே. அப்போ இது ரைட்டு. இதே மாதிரி வெக்டார் ஏரியா ஆஃப் parallelogram AB C dash D dash modulus AB வெக்டார், புரியுதான்னு பார்த்துக்கோ, AB வெக்டார் கிராஸ் BC dash வெக்டார் அப்படின்னு வருது. சிக்கு மட்டும் தான் டேஷ் வருது. ஓகேயா? ரைட்டு. இதுதான் அதோடைய அர்த்தம், புரிஞ்சுக்கிறணும். ரைட். இப்போ நான் வந்து இது 1ன்னு வச்சுக்குவோம், இது 2ன்னு வச்சுக்கிறோம். வெக்டர் ஏரியான்னு சொல்லிட்டா வெக்டர் ஏரியான்னு சொல்லிட்டாடா தம்பி, மாடலஸ் தேவையில்லை. சரியா? மாடலஸ் தேவையில்லை. வெறும் ஏரியான்னு போட்டால் தான் என்ன போட்டுக்கிறணும், மாடலஸ் போட்டுக்கிறணும். ஆமாம், அதை நான் இங்கே கவனிக்கல பாரு. இப்போ வெறும் ஏரியான்னு போட்டோம்னா ஏரியா பேரலோகிராம் அப்படின்னு எழுதுகிறோம்னு வச்சுக்க, 1லேருந்து வர்றேன். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடி அப்படின்னு எழுதுனேன்னா ஓகே, இதுக்கு தான் நம்ம மாடலஸ் போடணும். மாடலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் என்னதுரா தம்பி, பிசி வெக்டார். நோட் பண்ணிக்க, மறந்துடாத. அதே நானே சேஞ்ச் பண்ணிட்டேன் பாரு, சில விஷயங்கள் தப்பு வந்துடும். ரைட். இதுலேருந்து நம்ம மாற்றுவோம் அப்படின்னா, ரெண்டாவது ஏரியா 2லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஏரியா அதே மாதிரி தான் ஆஃப் பேரலோகிராம், சரியா, ஏபிசி டேஷ் டி டேஷ். இதுக்கு என்ன அர்த்தம், ஏபி கிராஸ் பிசி டேஷ் வெக்டார் மாடலஸ். சரி, இதிலேருந்து கொண்டு வா, அப்படி ஆன்சரை கொண்டு வா. அப்படின்னா ஏபி அப்படியே இருக்கட்டும், ஏபி வெக்டார் அப்படியே இருக்கட்டும், கிராஸ் அப்படியே இருக்கட்டும். பிசி டேஷ் வெக்டார்னு இருக்கு பாரு, பிசி டேஷ் வெக்டார்னு இருக்குல்ல, அதை இந்த இடத்துல பாரு, இப்படி வரணும், அப்படி வரும், ஆரோ, மறந்துடாத. எப்படி அப்போ எப்படி வரலாம், பிசி டேஷ்னா பிசி ப்ளஸ்ஸு சிசி டேஷ்னு வரலாமா? அதான் எழுத போகிறேன். பிசி வெக்டார் ப்ளஸ் சிசி டேஷ் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இப்படி இப்படி போய் இப்படி திரும்புது, தெரியுங்களா? ரைட். இப்படி போய் இங்கே மேலே இப்படி திரும்புது. இங்கே சி இருக்குது, இங்கே சி டேஷ் இருக்குது, இங்கே பி இருக்குது. புரியுதாடா தம்பி? அப்போ பிசி ப்ளஸ் சிசி டேஷ் வெக்டார் மாடலஸ். இப்போ உள்ள அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணு. அப்போ ஏபி கிராஸ் பிசி வெக்டார் 1 ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் சிசி டேஷ் வெக்டார் ஹோல் மாடலஸ். இதில் ரெண்டு இது ஏதோ ஒன்று பேரலாக இருக்கும். எது ரெண்டு பேரலும் பாரு, ஏபியும் சிசி டேஷும் பேரல், ஏபியும் பிசியும் பேரல் இல்லை, இது ரெண்டும் பேரல். எது ரெண்டும், ஏ பி வெக்டாரும் இந்த இது இங்கே இருக்குது, இது இந்த இருக்குல்ல, அப்போ ரெண்டும் பேரல் தானே. இந்த லைனு இந்த லைனு அப்படியே தானே இருக்குது, பேரல். பேரல்னு அர்த்தம். எது ரெண்டும், சி டேஷும். அப்போ இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஏபி வெக்டார் கிராஸ் சிசி வெக்டார் டேஷ் இருக்குல்ல, அது ஆன்சர் என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். இதுதான் இதோடைய கான்செப்ட். நான் இருக்கா, ஏ கிராஸ் பிசி ஈக்குவல் டு 0னா ஏபி என்னது, பேரலல். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா மாடுலஸ் ஏபி கிராஸ் என்ன வந்துருச்சு, பிசி வெக்டார் அப்படின்னு வந்துருச்சு. இது எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்குது, இது 3. அப்போ ஃப்ரம் 3லேருந்து இது ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடி. ஓகேயா? ஃப்ரம் 3லேருந்து, அவ்வளோதான். ஃப்ரம் 3லேருந்து ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சா புரியலையா? சூப்பர் சம்மு. நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ரெண்டு பேரல், ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் 0 வரணும்னா அது பேரல் வெக்டார். ஏ கிராஸ் பிசி ஈக்குவல் டு 0னா ஏபியும் பேரலல்.
அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, குட். லாஸ்ட்டாக உனக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன்டா தம்பி, அதை பார்த்துக்கோ. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காண்டி சொல்கிறேன். ஏரியான்னு சொல்லிட்டா 3 விதமாக இருக்குது. ஏரியான்றது 3 விதமாக. அப்படின்னா உனக்கு வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கவேன். இது வந்து நம்மளுக்கு டயகனலுக்கு கண்டுபிடிச்சா போதும். ஏபிசிடி அப்படின்னா ஏசி வரும், கிராஸ் என்ன வந்துடும், பிடி வந்துடும். இது கண்டுபிடிச்சா போதும். இதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். இதே இது பேரலோகிராம்னு வச்சுக்கடா தம்பி, ஏபிசிடி தான்டா தம்பி. சைடு கண்டுபிடிக்கிறோம்னா இதில் வந்து பார்த்துக்கோ, ஃபிக்ஸ் பண்ணி பாரு, ஏபிசிடி. இதில் ஏபிசிடி நான் இதுக்கு டயகனல் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு சைடு கண்டுபிடிச்சா போதும். சைடு கண்டுபிடிச்சா போதும்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார், இது வேறு. இதே மாதிரி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பேரலோகிராமில் பாய் தான் இது, அது என்னது, ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஏபிசின்னு தானே எழுதியிருப்போம். அப்போ நீ எழுதையில் கவனிச்சிக்கோ, இந்த ஒரு சைடு இந்த ஒரு சைடு 1/2ன்னு போட்டு இந்த வெக்டார் இதுக்கு போடலாம். இதுக்கு 1/2ன்னு போட்டு ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டாரும் போடலாம். அல்லது வெறும் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு மட்டும் கண்டுபிடிக்கிறோம்னா ஏபி ஏசின்னு போடலாம். புரியுதா சொல்கிறது? ஒரு வெர்டிசஸ்லேருந்து போட்டுக்கலாம். ஏபி பிசின்னு போடக்கூடாது, ஏபி ஏசின்னு போடணும். என்னது, ஏபி வெக்டார் கிராஸ் என்னது ஏசி வெக்டார் அப்படின்னு வேணால் எழுதலாம். நான் சொல்கிற புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. 1/2 போட்டு நிதானமாக பார்த்துக்கோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு வெர்டிசஸ்லேருந்து அப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டுக்கலாம். இது மூணுமே உனக்கு வித்தியாசம் தெரியணும். டயகனலுக்கு வந்து குவாட்ரிலேட்ரல், சைடுக்கு வந்து அது எது, இதை வந்து இப்படி எழுதலாம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதலாம். இதுலேயும் சைடு எழுதினோம்னா 1/2 ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதலாம். கவனமாக இது பண்ணிக்கோ, இது வேறு. சரியா சொல்கிறது? 1/2 ஏபி கிராஸ் ஏசி அப்படின்னு அர்த்தம். ஏபி கிராஸ் ஏசி அப்படின்னு அர்த்தம் 1/2. அதை மட்டும் பார்த்துக்க, மறந்துடாத, நிதானமாக செஞ்சுக்கோ. சரியா? குட். இதுக்கப்புறம் ஒரு சம்மு 8th சம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் தனியாக உனக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பெருசாக போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, அது தனியாக பார்த்துக்குறோம். குட். இது வரைக்கும் உள்ளதை நல்லா படிச்சிரு, மறந்துடாத. தியரட்டிக்கலாக உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தேங்க்யூ.